வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸ் ஸ்கூலுக்கு கொடுத்துற மாதிரி லஞ்ச் பாக்ஸில் வைக்கிற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக அதே சமயம் ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். காலிஃப்ளவரும் முட்டையும் வச்சு நம்ம ரைஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம் வந்து நாட்டு பழம் போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். பெங்களூர் பழம் போட்டிங்கன்னா சீக்கிரம் மசியாது. தாளிக்கிறதுக்கு சீரகம் அரை ஸ்பூன், இது வாசத்துக்காக ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் லீஃப், பிரியாணி லீஃப். நம்ம கரம் மசாலா வேறு போட போகிறோம், அதில் வேறு எல்லாமே இருக்குது வாசனை பொருள், அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு நச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நறுக்கி போடுறத விட நச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் வந்து அரை கப் எடுத்திருக்கேன். அரை கப்னா 100 கிராம், 2 குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வர்ற மாதிரி 100 கிராம் மட்டும் அரை கப் எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குலையாமல் நல்லாயிருக்கும். சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன், மல்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இது வந்து கரம் மசாலா பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முட்டை 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக முட்டைக்கு மட்டும். ஏன்னா முட்டையில் நீங்கள் உப்பு சேர்க்காட்டி தனியாக வந்து உப்பு சேராத மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகு பவுடர் கொஞ்சம், ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் சேர்க்குறேன் எல்லாமே. காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். காலிஃப்ளவர், மஞ்சத்தூள் கொஞ்சம், கல் உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லது. கொதிக்கட்டும், அரை வேக்காட்டில் எடுத்துடணும். வெந்துருச்சு, பூ குலையக்கூடாது, அமர்த்திடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், பிரியாணி லீஃப், அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், கிராம்பு. பூண்டு, நல்லா கலர் மாறட்டும். கருவேப்பிலை, தக்காளி பழம், இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சாதத்தில் நான் உப்பு சேர்த்து வடிக்கலை, அதனால் சாதத்துக்கும் சேர்த்து நான் போடுறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகட்டும். இப்போ இந்த பக்கம் தனியாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அந்த எண்ணெய் வந்து முட்டைக்கு. இந்த முட்டை இந்த பக்கம் லேசாக ஒரு அரை வேக்காடு வெந்துக்கட்டும். வெந்த பிறகு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குவோம். இப்போ காலிஃப்ளவர்,
லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த காலிஃப்ளவரும் முட்டையும் நல்லா ஒன்று சேரணும். நம்ம மசாலையோட முதல்ல நீங்கள் காலிஃப்ளவரை போட்டிங்கன்னா மசாலையும் சேர்ந்து முட்டையோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்துடும். காலிஃப்ளவரும் முட்டையும் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்த பிறகு மசாலையோடு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அது இப்போ நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் டேஸ்ட் போதுமானு பார்த்துக்குங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சாதம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. சாதம் குழஞ்சி போயிடக்கூடாது. சாதம் நீங்கள் உதிரியாக வடித்த பிறகு சூட்டோடு கிண்டுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். சாதத்தை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும். ஆற வச்சிட்டிங்கன்னா அது வந்து குழையாது. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கடைசியாக நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பரான குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.